பேலட் யூனிட்ல இவிஎம் மிஷின்ல இருக்கிற பேலட் யூனிட்ல யாரோட பேர் ஃபர்ஸ்ட் இருக்கணும், யாரோட பேர் லாஸ்ட்ல இருக்கணும், யாரோட பேர் மிடில்ல வரணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, கடைசி நிமிஷத்துல கூட நம்மளோட இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா மாறுற அளவுக்கு இந்த பேலட் யூனிட்ஸ் இருக்கு. சில இடங்கள்ல முதல் பெயர்லயே வந்து விஜய் பேரோ இல்ல முதல் பெயர்லயே வந்து இவ்வளவு நாட்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக ரெட்டல இல்லைன்னா உதயசூரியன் சின்னத்தோட வந்து பேரை பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு அங்க ஓட்டு போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி மக்களை தேட விடாம முதல்லயே அவங்களுடைய பேரை பார்த்து ஓட்டை வாங்குறது அந்த பேலட் யூனிட்ல கூட நடக்கும். சோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கக்கூடிய இந்த பேலட் யூனிட்ல யாரோட பேர் ஃபர்ஸ்ட் வரணும், எத்தனை பேலட் யூனிட்ஸ் இருக்கும், அதுல யாரோட பேர் லாஸ்ட் வரணும், நோட்டா எங்க வரும், இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் விரிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த வாட்டி பேலட் யூனிட்ல விஜய் பேர் எங்க இருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய பேர் எத்தனை இடத்துல இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் எங்க இருக்கு, எடப்பாடி அவர்களுடைய பெயர் எங்க இருக்கு, சீமான் அவர்களுடைய பெயர் எங்க இருக்குன்னு எல்லாத்தையுமே விரிவா பார்க்க போறோம். சோ இந்த பேலட் யூனிட்டை எங்க யாருடைய பெயர் வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படியும், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 படியும், எலெக்ஷன் கமிஷனுடைய மேனுவல்ல கொடுத்திருக்கிற விதிமுறைகள் படி இந்த பேலட் யூனிட்ல பெயர் வந்து நிர்ணயிக்கப்படும். அதுவும் குறிப்பா யார் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்றத அடிப்படையிலையும், இப்போ நோன் பார்ட்டிஸா ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லையும் நோன் பார்ட்டிஸா இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ரிஜிஸ்டரே ஆயிருந்தாலும் அந்த பார்ட்டி வந்து ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தாலும் அன்னோனா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வரும். அதுக்கப்புறமா தான் இண்டிபெண்டன்ட் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்படும். சோ இப்படிதான் பெயர்கள் வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ நோன் பார்ட்டிஸ்லயே பல வேட்பாளர்கள் வந்து இருக்கலாம் இல்லையா? நோன் பார்ட்டிஸ்லயே அந்த வேட்பாளர்களினுடைய பெயரை எப்படி தீர்மானிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அதுவும் தமிழ்ல சவுண்ட்ஸை வச்சு கான்சனன்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெய் மயக்கம், அந்த ஒரு அடிப்படையில ஆல்பபெட்டிக்கல் வைஸ்ல தான் யாருடைய பெயர் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றத தீர்மானிப்பாங்க. அதுல இப்போ சில பேர் வந்து மிஸ்ஸஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய அவங்க என்ன டிகிரி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில டாக்டர், ப்ரொஃபசர் அப்படின்ற அந்த ஒரு டெசிக்னேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இனிஷியல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு பெயர் எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சுதான் வந்து இதை தீர்மானிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளாக்ல இப்போ வந்து ஒரு 8 பேர் வந்து இருக்கிறாங்க, 8 கேண்டிடேட்ஸ் வராங்க அப்படின்னா இதுல இண்டிபெண்டா வந்து போட்டி போடுற ஆள் வந்து 9வது இடத்துக்கு போயிட்டு மத்த 8 பேர்ல ஆல்பபெட்டிக்கல் வைஸ்ல அவங்களுக்கான ஆர்டரை தீர்மானிக்கப்படும். இப்படிதான் இந்த முறை வந்து யார் யாருக்கு எந்த இடம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல 4வது இடத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இவிஎம் மிஷின்ல அலாட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் 4. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சேப்பாக் ட்ரிப்ளிகேன் தொகுதியில இவிஎம் மிஷின்ல அலாட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் 3. நயனா நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில இவிஎம் மிஷின்ல அலாட் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் 4. சீமான் அவர்களுக்கு காரைக்குடி தொகுதியில அலாட் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் 2. ஜோசப் விஜய் தாவேகா கட்சியினுடைய வேட்பாளர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில 16, திருச்சி கிழக்குல 13வது நம்பர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில 2வது இடம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதுவே வந்து எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி தொகுதியில 2வது இடம் இவிஎம் பேலட் மிஷின்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 4வது இடம் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 3வது இடத்துல அவருடைய ரைவல்ஸ் தான் வந்து அவருடைய ஆப்போனன்ட்ஸ், அவருடைய எதிர்க்கட்சி வேட்பாளர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த சந்தன கிருஷ்ணன் வந்து முதல் இடத்துல, பிஎஸ்பி சுபாஷினி வந்து 2வது இடத்துல, என்டிகே சவுந்தரபாண்டியன் லூதர் சேத் வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் வர்றதுல ஸ்டா அப்படின்றது அந்த தமிழ் ஆல்பபெட்டிக்கல் இதுல அது வந்து அந்த கான்சனன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெய் மயக்கம், மெய் எழுத்துக்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றா முதல் எழுதா வந்து வராது. சோ அப்படி வந்திருக்க காரணத்தினால இது வந்து தமிழ் எழுத்துப்படி வராததுனால இவருக்கு 4வது இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அந்த சவுண்டிங்ஸ் எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் அந்த ஒரு நிர்ணயம், அந்த இடம் வந்து எந்தனாவது நம்பர் அப்படின்றது தீர்மானிக்கப்படும். சோ இந்த ஒரு காரணம், அது நேட்டிவ் தமிழ் சவுண்டிங்க்கும் தமிழ் எழுத்துக்களுக்கு வராத காரணத்தினால லிஸ்ட்ல அவர் 4வது இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு. குறிப்பா ப்ராமினன்டான வேட்பாளர்கள் என்டிகே, ஏடிஎம்கே, பிஎஸ்பி இந்த கட்சிகளினுடைய வரிசையில திமுகவுக்கு 4வது இடம் போனதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள ஸ்டா அப்படின்றது தமிழினுடைய நேட்டிவ் சவுண்டிங்க்கு இல்ல, அது அந்த ஒரு இதுல வரல அப்படின்றது காரணம் தான் அவர் பின்தங்கிய நிலைக்கு காரணம். இப்போ பெரம்பூர்ல வந்து விஜய்க்கு பாத்தீங்கன்னா 16வது இடம் கொடுத்திருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட வந்து 3 இவிஎம் மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேலட்ல கடைசி இடத்துல தான் வந்து இருக்கிறாரு விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ்ல நடுவுல அந்த இடத்துல தான் வந்து விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டிவிகே பார்ட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புறாங்க. சோ அவங்க அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே வந்துருவாங்க. அதுல ஜோசப் விஜய்னு வரும்போது ஜோ அப்படின்றது
தமிழ்ல வந்து அந்த கான்சனன்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா, மெய் மயக்கம் அந்த ஒரு இதுக்கு வந்து வராத ஒரு காரணத்தினால அவர் வந்து 16வது இடத்துக்கு தள்ளப்படுறாரு. ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சிக்கலோ அதே சிக்கல் தான் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இருக்கு. ஸோ இவிஎம் மிஷின்ல எந்த மாதிரி பெயர் அடிப்படையில் வரணும்ன்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த விஜய் அவர்களுக்கே 16வது இடம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவே திருச்சி கிழக்குல 13வது இடம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கேம்பெயினிங்கா கூட மாறலாம் அப்படின்றது தான். இது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து முதல் யூனிட்ல ஒரு பெரிய லாங் யூனிட்ல மிடில்ல இருக்கிறத விட மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு நோன் கேண்டிடேட் நல்ல பிரபலமான கட்சியினுடைய சின்னத்தையோ பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு வராம இருந்தாங்கன்னா அந்த சின்னத்துக்கே வந்து ஓட்டு போட்டுட்டு போற அளவுக்கு ஒரு கேம்பெயினிங் ஃபேக்டரா கூட இது மாறுது. மிடில்ல தெரியாத வேட்பாளர்கள், பெரிய அளவுக்கு பிரபலம் இல்லாத வேட்பாளர்கள் நடுவுல ஒரு லாங் லிஸ்ட்ல நடுவுல இருந்தாங்கன்னா அவங்க பெரிய அளவு மக்கள் மத்தியில மக்களுடைய கண் பார்வைக்கு போகாததுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கடைசியில இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அது கூட வந்து கொஞ்சம் மக்களினுடைய பார்வை இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நடுவுல வந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்களினுடைய நிலை கொஞ்சம் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் பாக்குறாங்கன்னா அதுல யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு சப்கான்சியஸா வந்து போய் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து கடைசியில போய் அடுத்தது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அப்புறம் கடைசி பார்ப்பாங்க. ஸோ அந்த சைக்கலாஜிக்கலா அந்த ஒரு இது வந்து இதில் பிளே பண்ணுன்னு சொல்லி நிறைய விமர்சகர்கள், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாமே வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. ஒரு யூனிட்ல ஒரு பேலட் யூனிட்ல 16 கேண்டிடேட் உடைய நேம் வந்து இருக்கலாம். 16க்கு மேல போகும்போது அங்கதான் செகண்ட் பேலட் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பேலட்லயே ரொம்ப லாங்கா போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுலயே வந்து மக்கள் வந்து யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஃபெமிலியரா யாராவது பாத்துட்டாங்கன்னா டக்குன்னு போட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பேலட் யூனிட்ல 16 கேண்டிடேட், அடுத்தது லிஸ்ட் எல்லாமே வந்து செகண்ட் பேலட்டா மாறிடும். லாஸ்ட் மிஷின்ல லாஸ்ட் ரோல தான் நோட்டா அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இங்க வந்து எந்தெந்த இடத்துல யார் வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. ஸோ அதிகமா எந்த ஊர்ல வந்து கேண்டிடேட்ஸ் அதிகமா போட்டி போடுறாங்களோ அங்க அதிகமான மிஷின்ஸ் வைக்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அது எவ்வளவு தூரம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா 24 வைக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறது கரூர்ல தான். அங்க வந்து 5 பேலட் யூனிட்ஸ் வைக்க போறாங்க, 5 இவிஎம்ஸ் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிகமான இவிஎம்ஸ் வைக்கிறது வந்து கரூர்ல கிட்டத்தட்ட நோட்டாவை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா 79 அந்த பேலட் யூனிட்ஸ் வந்து வரப்போகுது. எத்தனை இருக்க போகுது அப்படின்றதுல 79 இருக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் 47. ஸோ அங்க இருக்கக்கூடிய இவிஎம்ஸ் உடைய நம்பர் 3, ஆர்கே நகர்ல 38. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பேலட் யூனிட்ஸ் எத்தனை இவிஎம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ன்னு சொல்லியிருக்காங்க. கொளத்தூர்லயும் 3ன்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமமா இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் இன் இவிஎம்னு பாத்தீங்கன்னா 16. அதுல இவிஎம் மிஷின்ஸ் அதிகமா இருக்கிறது கரூர், பெரம்பூர், ஆர்கே நகர், அதே மாதிரி கொளத்தூர். இந்த பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல 3 இருக்கு. கரூர்ல தான் இருக்கிறதுலே 5 வச்சிருக்காங்க. ஸோ பெரம்பூர் விஜய் அவர்கள் போட்டி போடுற தொகுதியில 3 இருக்கு. ஆர்கே நகர், கொளத்தூர் விஜய் ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடுறதுலயும் 3 இவிஎம் மிஷின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து இதை தீர்மானிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.